சமைக்கும்போது உப்பு இல்லைன்னா காரத்தை அதிகமாக போட்டுட்டிங்களா? இதை எப்படி சரி செய்கிறதுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சுவையான உணவுக்கு கொடுக்கும் இன்பமே அலாதிதாங்க. ஹோட்டலில் எவ்வளவு தான் சுவையான உணவுகளில் கிடைத்தாலும் அது வீட்டில் கிடைக்கும் உணவிற்கு ஈடாகாது. ஆனால் வீட்டில் சமைக்கும்போது நாம் செய்யும் சில தவறுகள் உங்களோட ஒட்டுமொத்த சுவையுமே கெடுத்துடுதுங்க. வீட்டில் சமைக்கும்போது நம்ம செய்யும் பொதுவாக தவறு ஒன்று தான் அதிகமாக காரம் இல்லைன்னா மசாலா பொருட்களை சேர்க்குறது. இது உணவில் சுவையை கெடுப்பதோட நம்ம நாக்கையுமே பதம் பார்த்துருது இல்லைங்களா? அதே மாதிரி இது போன்ற சூழ்நிலையில் சில பொருட்களை உணவில் சேர்க்கறது மூலமாக மசாலாவின் அளவை சமன்படுத்தி சுவையான உணவை பெறலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பால் பொருட்கள்ங்க. தயிர், பால் இல்லைன்னா மோர் சேர்க்கறது கறி குழம்புகளில் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கும் மசாலாவை நீர்த்து போக செய்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி. இது கறிகளுக்கு செழுமையான அமைப்பை தனித்துவமான சுவையையும் சேர்க்க உதவுது. நீங்கள் சேர்க்கக்கூடிய தயிர் புளிப்பு சுவையுடையதாக இருக்கவே கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாவு சத்துள்ள உணவுங்கள்ங்க. அரிசி, ரொட்டி, உருளைக்கிழங்கு மாவு சத்துள்ள உணவெல்லாம் கறியோட காரம் அதிகளவு உப்போட அளவை குறைக்க உதவுது. ஒரு சின்ன ப்ரெட்டு உருண்டை இருக்குது இல்லைங்களா, இல்லைன்னா உருளைக்கிழங்கு சேருங்க. இது கறியோட கார சுவையை குறைக்கிறதுக்கு உதவும். அடுத்ததாக தக்காளி உங்களோட அதிக மசாலா சேர்க்கப்பட்ட உணவுகளுக்கு கொஞ்சமாக இனிப்பு அமிலத்தன்மையை சேர்க்கலாம். இது கறியோட காரத்தை சமன் செய்ய உதவும். தக்காளியை அரைச்சி குழம்புல சேர்த்து கறியோட சுவையோட அமைப்புகளையும் சமநிலைப்படுத்த உதவுங்க. அதே மாதிரியே சர்க்கரை, இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம். ஆனால் சர்க்கரை உங்கள் உணவில் சுவையை மீட்டெடுக்கும். ஒரு சின்ன அளவு சர்க்கரை சேர்த்து உங்கள் கறி அல்லது குழம்புல உள்ள காரத்தை மென்மையை பயன்படுத்தலாம். இது கறியோட சுவையை மற்றும் ஆனால் இது உணவிற்கு இனிப்பான சுவையை அதிகரிக்கும். அதனால் அதை குறைவாக பயன்படுத்தணும். அடுத்ததாக எலுமிச்சை சாறுங்க. இந்த சிட்ரிக் அப்படிங்கக்கூடிய பழச்சாறு கறி குழம்பு வகைகளில் நறுமணத்தை அளிக்கும். கறியோட காரத்தை வெகுவாக குறைக்கும். இது கறியின் சுவை இல்லைன்னா அமைப்பை மென்மையாக்கும், சுவையை சமநிலைப்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் காரம் அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அது அந்த குழம்பா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு, இல்லை உப்பு அதிகமாக போட்டுட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த காரம் அப்படிங்கிறது சரிப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.